தேமுதிக திமுக போறதா சொல்றாங்களே, வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்புக்காக திமுக அணிக்கு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. எடப்பாடியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. விஜய் அடிக்கிறதுக்கு 10.5 கையில் எடுத்து. ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் கதவை அடிச்சிட்டாரு, அமித்ஷாவும் கை விட்டுட்டாரு. திமுக ஆப்ஷன் இருக்கு, தேமுதிக ஆப்ஷன் இருக்கு. டிடிவி தினகரன் இரிட்டேஷனா தான் எடப்பாடி பார்ப்பாரு. ராமதாஸ் என்ன சார் என்ன ஆவார்? ராமதாஸோட அன்புமணிக்கு பார்கெனிங் இருக்கு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சார் தேமுதிக திமுக போறதா சொல்றாங்களே, உண்மையாது? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக 47 விழுக்காடு வாக்கில் இருக்கிறாங்க. அது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கை பெற்றிருக்காங்க. இந்தியாவை, தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோங்கிற அதில் தான் பெற்றிருக்கிறாங்க. கூட மற்ற கட்சிகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தேமுதிக ஒரு 2.7% வாக்கு எடுத்திருக்காங்க. மிஞ்சி போனாலும் அதிமுக அணி ஒரு 30% வாக்கு தாண்டாது. மேக்சிமம் 35 போடுங்க. இங்கே நல்லா இருக்கு, அன்புமணி ப்ளஸ் எடப்பாடி நல்லா இருக்கு. அங்கே 40 கிட்ட 40-45 பேர் அங்கே ஒரு இடம். அந்த இடத்துலையும் தேமுதிகவுக்கு ஓட்டு விழாது. வன்னியர்கள் தேமுதிக 10.5 ஏற்றனால வன்னியர்கள் ஓட்டு விழாது. வன்னியர்கள் ஓட்டு தான் இங்கே குமிஞ்சு கிடக்கு எங்கள் பாமக அன்புமணி கிட்ட. ஸோ அந்த இடத்துக்குள்ளே தேமுதிகவுக்கு போனால் தேராது, ஜெயிக்காது. அதனால் சத்திரியத்தனமாட்டு அங்கே போய் நின்று அடி வாங்குறதோட சாணக்கியத்தனமாக இவங்க 2.25 சேர்ந்து இங்கே வரும். இப்போ 47 2.25 50 வரை இது ஸ்ட்ரென்த் வந்துடும். பிறகு இதில் ஆளுங்கட்சி எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் 1000 ரூபாய் 20 லட்சம் பேர் கொடுத்தது, லேப்டாப் 10 லட்சம் பேர் கொடுத்தது, இதில் உள்ள ஆதரவு ஓட்டுகள், இதெல்லாம் சேர்ந்தாலும் கூட ஒரு 5% வாக்கு குறைஞ்சாலும் கூட 45 விழுக்காடு வாக்கு இந்த அணி வந்துடுவாங்க. அங்கே எடப்பாடிக்கு 30க்கு மேலே தாண்டாது, 30-35 தாண்டாது. இவங்க எங்கே நின்னா 10% விழுக்காடு டிஃபரன்ஸு திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கு இடையில வந்துடும். ஸோ இங்கே ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் ஆயிரும். அங்கே ஃபைட் பண்ணணும். அதுவும் அங்கே இருக்க வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டான். வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் 10.5 ஏற்றனால நானும் ஏற்றேன், நியாயத்தை சொன்னேன், அவங்களும் நியாயத்தை சொன்னாங்க. பட் அங்கே வெற்றி வாய்ப்பு இல்லை. நியாயத்தை சொன்னது ஒரு வீராங்கனையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள். ஆனால் ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர் ஆகாது வன்னியர் ஓட்டு. ஸோ அந்த அணியில் போனால் தோற்று போவாங்க. எடப்பாடிக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ சாணக்கியத்தனமாக திமுக அணிக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குது. ஸோ வெற்றி வாய்ப்புக்காக திமுக அணிக்கு வருவாங்க. இதில் ஜெயித்தா தான் 29 ரெலவெண்ட்டாக இருக்க முடியும், என்னோட கணக்கு. நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டும் உறுதிதான் தேமுதிக. ஏன்னா விஜயகாந்த் காலத்துல இருந்து அவங்க அந்த ராஜ்யசபா திமுக கொடுத்துட்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தேமுதிக வேண்டாம்னு நினைக்கிறாரா சார்? பாமக முக்கியம்னு நினைக்கிறாரு, எடப்பாடியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. தேவைப்பட்டா விஜய் அடிக்கிறதுக்கு 10.5 கையில் எடுத்துருவார். தேவைப்பட்டா விஜய் அடிக்கிறதுக்கு 10.5 எடுத்து போலரைஸ் பண்ணிடுவார். விஜய்க்கு ட்ரெண்டு வட தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. இப்போவே என்னோட கணிப்பு விழுப்புரம், சிதம்பரம், சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் எல்லாம் விஜய் இல்லை. எடப்பாடி அன்புமணி அணி தான் திமுக அணிக்கு போட்டியாக இருக்கும். என்ன சொல்லப்போனால் அது ஒரு சரியான போட்டியை கொடுத்துருவாங்க. நீங்கள் அன்புமணி இல்லாமலே 38 37 வந்துட்டார். இப்போ அன்புமணியும் வராரு. அப்போ அங்கே ஃபைட்டு ரொம்ப ஒரு கடுமையான ஃபைட்டு உருவாயிரும். அதுக்குள்ளே விஜய் நிற்க முடியாது. சீமா நிற்பார், அதுக்கு சில காரணங்கள், பிரத்யேக காரணங்கள் இருக்குது, நிற்பார். அவர் போல்டான ஆள். விஜய் அதுக்குள்ள விக்கிரவாண்டியிலே நிற்காதனால தாக்கு பிடிக்க முடியாது. ஒருவேளையில் விஜய்க்கு ட்ராக்ஷன் இருக்குன்னு கருத்து கணிப்பு ஏதாவது சொல்லிச்சுன்னா 10.5 எடுத்து அவரும் வேகமாக போலரைஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல அவருக்கு போலரைசேஷன் பண்ணுறதுக்கும் விஜயை தாக்கு பிடிச்சி எதிர்கொள்றதுக்கும் அன்புமணி முக்கியம். ஸோ அன்புமணி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் அன்புமணி முக்கியம். தேமுதிக அவ்வளோ முக்கியம் கிடையாது. அன்புமணி மாதிரி தேமுதிக முக்கியம் கிடையாது. மேலும் அவங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ஓட் பேங்க் அவங்களுக்கு இருக்குது. தேமுதிக கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு ஓட் பேங்க் கூடி இருக்கு. 21 இவங்க தள்ளி விட்ட பிறகு தேமுதிகவுக்கு ஓட் பேங்கை சவுக்கு சங்கர் நக்கல் பண்ணுறாரு. இவர் பலர் நக்கல் அடித்து 4 சம்திங்னு நக்கல் அடிச்சு பண்ணுறாங்க. நான் ஒருத்தன் தான் இல்லை, கேப்டனுக்கு யூட்டிலிட்டி இருக்குது, அந்த சிம்பதி இருக்குங்கிறத சொல்கிறேன். அப்போ எடப்பாடிக்கு அதுவும் தெரியும். இந்த 2.7 தேமுதிக ஓட்டான்னு நினைக்க மாட்டார், அவர் ஒரு டைப்பாக நினைப்பார். ஸோ அந்த வகையில் பாமகவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவர் தேமுதிகவுக்கு கொடுக்க மாட்டார். தேமுதிகவும் அவரை நம்பி ஜெயிக்க முடியாது. இதான் உண்மை. 2016 நான் தான் தாங்க சொன்னேன், அழகர் சாமி நாயுடு ஐயா மகன் சுதீஷ் பிரேமலதா இவங்க குடும்பத்து மேலே எனக்கு மரியாதை உண்டு. நாயுடு
பெரிய ஒரு செல்வாக்கான குடும்பத்தை மரியாதை உண்டு எனக்கு. ஐயா அழகர் சாமி நாயுடு மகன், ரொம்ப மக்கள் தொண்டர், மதுரை கவுன்சிலராக இருந்தார், நெடுமாறன் அண்ணனுக்கு ஆதரவாளர், ஒரு காமராஜ் தொண்டர், ரொம்ப மரியாதை உண்டு. கேப்டன் விஜயகாந்த் கிட்ட ஜெயலலிதாவும் கலைஞரும் கேப்டன் விழணுங்கிற லெவலில் நான் இருந்தேன். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்பவும் நம்ம அவங்களுக்கு எது நல்லதோ வெளிப்படையாக சொல்கிறோம். அது அவங்க முடிவு. ஆனால் சாணக்கியத்தனமாக முடிவு எடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுப்பது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட்னு ஸ்டாலின் கூட போகிறது அவங்களுக்கு கரெக்ட். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் கதை வடிச்சிட்டாரு, அமித்ஷாவும் கை விட்டுட்டாரு. என்ன பாவம் தான் ஓபிஎஸ் பண்ணாரு சார்? திமுக ஆப்ஷன் இருக்குது, தேமுதிக ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் அதிமுக தானே அவர். அதிமுகவில் சேருவாங்க, என்டிஏல இவங்க இணைச்சிருவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு. டெல்லி போயிட்டு வந்தார். எப்போ எடப்பாடி டெல்லி மறுபடியும் போயிட்டு வந்தாரோ அதோட ஓபிஎஸ் கதை முடிஞ்சதுன்னு எடுத்துடலாமா? மோடியே கதை அடைச்சிட்டார். ஓபிஎஸ்சியும் டிடிவியும் பார்க்காத போல மோடியே கதை அடைச்சிட்டாரு. அப்புறம் மோடி அடைச்ச கதவை அமித்ஷா வச்சு டிடிவி திறக்க பார்க்குறாரு. திறந்து விடுவாரா அல்லது மோடியை வச்சு மீண்டும் எடப்பாடி அடைப்பாராங்கிறது வர நாட்களில் தான் தெரியும். அந்த வகையில் ஓபிஎஸ் விலகுனது கரெக்டு தான். இப்போது திமுகவுக்கு போனால் ஓபிஎஸ்க்கு லாபமா சார்? லாபம் தான். ஒரு உயர் இடத்துல அவருக்கு ஸ்டாலின் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13 விழுக்காடு ஓட்டு அதிமுக ஓட்டு காலியாயிருக்கு. அவர் 1 விழுக்காடு தான் எடுத்திருக்காரு. ஆனால் 13 விழுக்காடு மக்கள் ஓபிஎஸ் மேலே நல்லெண்ணம் கொண்டவங்க தான் எடப்பாடியை வெறுத்து விளையிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் 13 விழுக்காடு மக்களோட குட்வில் உள்ளவங்கிற அடிப்படையிலையும், முக்குலத்தோரில் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தவங்கதுலையும், பிற ஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அடிப்படையிலையும் அவருக்கு ஸ்டாலின் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர், சதி பண்ணி யாரையும் கவுக்க நினைக்க மாட்டார். பரதன் மாதிரின்னு ஜெயலலிதா அம்மையாரே புகழ்ந்தது வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே எந்த தலைவருக்கும் இல்லை. நான் கூட அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக வருவாருன்னு சொன்னேன். அவரும் முக்குலத்தோர் தான். ஆனால் அதில் நடராஜனை நாம் மோடி மூலமாக அடித்தோம், வெளிப்படையாக சொல்லி தான் அடித்தோம். நீங்கள் சசிகலாவுக்கு தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஐத்தன், ஹிண்டு ராம், சந்தாலி எல்லாம் பூச்செண்டு கொடுக்கும்போது அதே தினத்தந்தி இதில் கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெல்லாம் நடக்காதுன்னு தம்பி ரங்கராஜ் பாண்டியெல்லாம் வானத்துக்கு பூனிக்கும் கூட தப்புனாப்புல சசிகலா தான் ஸ்டாலினை விட மாட்டாங்க. உண்மைதான், சசிகலாவும் தான் ஸ்டாலினை விட்டுருக்க மாட்டாங்க, அது நாம இருக்க வரல. அப்போ அந்த இடத்துக்குள்ள நம்ம ஜாதி அடிப்படையில் பார்க்கல. இவர் தென் மாவட்டத்தில் நாடார்களோட தாது மணல் தொழிலுக்கு எதிராக மீனவர்களை தூண்டி விட்டாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் மூலமாக போஸ்டர் போட்டாப்புல. அப்புறம் நாம எய்த்து அடித்த பிறகு தான் அது நின்றுச்சு. அதே மாதிரி நெல்லையில் மறவர் சோதரர்களை நாடாருக்கு எதிராக தூண்டி விட்டாப்புல. 2 பாரத பிரதமர்களை, அப்பர் காஸ்ட் பிரதமர்களை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜரை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைக்கல. அப்போ நீங்கள் ஒரு இந்திரா காந்தி குடும்பம், ஒரு ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்களுக்கு தான் பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க முடியும்னு ஒரு அரசியலை பண்ணீங்க. மோடிக்கிட்ட நம்ம அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், மோடி அதை கிராப்டன் பண்ணிட்டாரு. அதே ரவீந்திரன் துரைசாமி தான் பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணால் பெரிய மக்கள் தலைவர் ஆவார்னு சொன்னோம். இப்போ நம்ம நியாயத்து அடிப்படையில் தான் பண்ணுங்க தவிர முக்குலத்தோர் அதனால அவங்களுக்கு எதிராக பண்ணுங்கிறதுலாம் இல்லை. சசிகலா, நடராஜன் நமக்கு எதிராக பண்ணார். இன்னைக்கு கூட நம்ம தினகரனுக்கு எதிராக எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் நம்ம அன்னைக்கு சொன்னது கரெக்டான இது. அவர் அதை பயன்படுத்தலை. இப்பவும் அவருக்கு மெரிட் இருக்குது. முக்குலத்தோர் சமுதாயத்தில் அவருக்கு ஒரு சிம்பதி இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் அவர் ஒரு அப்பாவியான ஆள், நியாயமான ஆள், யாருக்கு எதிராக சதி பண்ண மாட்டார்னு இருக்குது. இதெல்லாம் ஸ்டாலின் அவரை ஒரு அன்பழகன் மாதிரி ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் வரலாம். அதுக்கு திமுக அமைச்சர்கிட்டையும் பிரச்சனை இருக்கும். அங்கே துரைமுருகன் இருக்கிறாரு, மற்ற முக்குலத்தோர் திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. அது அரசியல் இயல்பு. ஸ்டாலின் அவரை விரும்புறாரு ஓபிஎஸ். ஆனால் பலரும் ஓபிஎஸ்னால ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே சார். அந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு ஸ்டாலினுக்கு வந்தால் போதும், பல ஃபேக்டர்ஸில் வந்தால் போதும். இப்போ டிடிவி தினகரனுக்கு இருக்கிற வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இல்லையா? ஏன்னா டிடிவி தினகரனை கூப்பிட்டு கூட அமித்ஷா பேசுறாரு. எஸ், டிடிவி தினகரனுக்கு மோடி அடித்த கதவை அமித்ஷா திறக்க பார்க்குறாரு. மோடியை வச்சு எடப்பாடி க்ளோஸ் பண்ணுவாரா, திறந்து விடுவாரான்னு தெரியல. டிடிவி தினகரனுக்கு என்ன நடக்க போகிறதுக்குள்ள நான் உள்ள நுழையலை. ஆனால் எனக்கு தெரியுது, மோடி அடைப்பாரா, அதை திறந்து விடுவாரான்னு தெரியல. எனக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ டிடிவி தினகரன் மறுபடியும் எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி ஒரு துரோகி, நல்லா ஒரு அரசியல் செய்தார். இப்போ மறுபடியும் என்டிஏக்குள்ளார அது எப்படி போகும்? அவங்க டிடிவி தினகரன் ஆதரவு இல்லை, அது இன்னும் முடிவாக இல்லையே. இந்தியா ஆப்ஷன் இருக்குது, டிஎம்கே ஆப்ஷன் இருக்குது, தாவேகா ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்டிஏ ஆப்ஷன் கொஞ்சம் தூக்கலாக தெரியுது. டிடிவி தினகரனை இரிட்டேஷனாக தான் எடப்பாடி பார்ப்பாரு. அது சமுதாயமே ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கல. ஏதாவது இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி எடுத்து போட நினைப்பாங்க. பார்ப்போம், அது மோடியை பயன்படுத்தி தடுக்கிறாரா, இல்லை அது உள்ள அமித்ஷா மூலமாக உள்ள நுழைஞ்சிறாங்களான்னு பார்ப்போம். அன்னைக்கு சசிகலா வர்றதை நாம் மோடியை பயன்படுத்தி தடுத்தோம். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு ஐயா குருமூர்த்தி சொல்லும்போது மோடிஜியின் புலிஸ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னோம். இப்பவும் அதே மாதிரி தான்.
8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி நியூஸ் 18ல சொன்னேன். இது சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட், நீங்கள் இன்டர்நேஷ்னல் சதியோட 29 மோடிக்கு எதிராக வாரீங்க, விட மாட்டார் மோடின்னு. இப்போ அன்புமணி நீங்க சொல்லியிருந்தீங்க தனிச்சு நிக்கிறதா அவருக்கு பலம், நீங்களே அதுதான் சரியா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அவர் கூட்டணி சேர்ந்துட்டாரு. ராமதாஸ் என்ன சார், என்ன ஆவார்? ராமதாஸோட அன்புமணிக்கு பார்கெனிங் இருக்கு. அன்புமணி பின்னாடி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அன்புமணி கன்சிஸ்டண்டாக ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்ததாக பார்க்குறாங்க. இவர் பழைய மாதிரி அங்கங்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பண்ணுறாரு. என்ன பலம் இருக்குது உங்களுக்கு? ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இங்கே பண்ணுறதுல தப்பு இல்லை. ஒன்றா இருந்து பலமாக பண்ணுனா நீங்கள் பெரிய ஆள். நீங்கள் எடப்பாடி விக்கிரவாண்டியில் வர முடியாத சூழ்நிலையில் நீங்கள் 2வது வந்த இடத்துக்குள்ளே உடையாமல் நின்று நீங்கள் அன்றைக்கி அரசியல் பண்ணிங்கன்னா வட தமிழகமே நீங்கள் தான். ராமதாஸ் பழைய பலம் இல்லைல்ல, நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே அவங்க உடையாமல் இருந்திருப்பாங்கன்னா எடப்பாடி இவங்கள்ட்ட வந்திருக்கணும். உடைஞ்சதுனால ஒருத்தரை கையில் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை இது நெக்லெக்ட் பண்ணுறாரு. அன்புமணி பெரியவர்னு எடப்பாடி முடிவு பண்ணிட்டார். இப்போ ஸ்டாலின் கைவிட்டுட்டாரா ராமதாஸ்? ஒரு அப்செட் இருக்கிற மாதிரி தெரியுது ராமதாஸோட பேட்டிகள் எல்லாத்துலேயுமே. ஸ்டாலின் கூட எங்கே இன்னைக்கு இருந்தார் ராமதாஸ்? ஸ்டாலின் கூட திருமாவளவன் தானே இருக்கார். இப்போ மறுபடியும் இப்போ அமித்ஷா வந்து அன்புமணியை ராமதாஸை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒன்றா வந்தால் தானே ஓட்டு கன்வெர்ட் ஆகும். சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, 2 தனித்தனி அமைப்பு. இப்போ இது எப்படி சார் ராமதாஸ் தனியாக இருக்கிறதுங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகுமா? அது அன்புமணி தலைமையில தான் பாமகங்கிறது முடிவு ஆயிருச்சா? அதாவது வன்னியர்கள் மத்தியில் அதிமுக அன்புமணி அலையன்ஸ் வந்து பலமாக தான் இருக்குது. நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் பேசுவேன். மற்ற ஜாதிகள் மத்தியில் எடப்பாடி சமநீதி சூறையாடுறதுனால அண்ணாமலை சொல்கிற மாதிரி சீமான் வளர்றார், எடப்பாடியை பலையனப்படுத்தி வளர்றார். இந்த அண்ணாமலை மகாராஷ்டிரா விஷயம் என்ன சார் காரணம்? ஒரு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அது லோக்கல் ப்ராப்ளம். அதில் நான் மராத்தாஸுக்கு ஒரு உருவமாட்டு அண்ணாமலை நிற்கிறாரு, பட்னாவிஸுக்கு மராத்தாஸ் ஓட்டும் வேணும். அது ஒரு லோக்கல் அந்த போயிட்டு இருக்குது. அண்ணாமலை இதில் எடப்பாடி அடிச்சிட்டார். சீமான் அண்ணன் வளர்றாரு. சீமான் அண்ணன் 4வது வந்து 8 விழுக்காடு ஓட்டு எடுத்து பெரிய சாதனை. எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. எடப்பாடி 2வது வந்தார், இவர் 4வது வந்து 8 எடுத்திருக்காருல்ல. 3வது அண்ணாமலை மோடி தானே வந்தாங்க. அப்போ 4வது வந்து 8க்கு பெரிய வேல்யூ இருக்குல்ல. அவருக்கு ரெலவன்ஸ் இல்லாத, அவருக்கு பிரச்சனை இல்லாத பார்லிமெண்ட்லேயே சீமான் அண்ணா 8.5 வந்துட்டாருன்னா அவர் எடப்பாடியை பலையனப்படுத்துவாருங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு அண்ணாமலை. சீமான் எப்படி பலையனப்படுத்துவாருன்னா எடப்பாடி விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டார், ஈரோடு கிழக்கை விட்டு ஓடிட்டார். சீமான் 2 இடத்துலையும் நிற்கிறார். அதுவே கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு சீமான் எடப்பாடியும் குறி வச்சு தான் அந்த இடத்துல அடித்தார். அதில் சீமானுக்கு வந்து ஒரு எடப்பாடியை பலையனப்படுத்த வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் அண்ணாமலை சொல்கிறாரு சீமான் அண்ணன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பாருன்னு. எடப்பாடி காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு கேடுனாரு, அதில் பாஜகவோட வந்துட்டார். சீமான் உறுதியாக நிற்கிறாரு. இதுதான் ரங்கராஜ் பாண்டேக்கு முட்டாள்தனமாக தெரிய மாட்டேங்குது. என்ன ரங்கராஜ் பாண்டே தம்பி இவ்வளோ முட்டாளாக இருக்கிற வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும்? அண்ணாமலைகிட்ட வந்து பாடம் படிப்பா துக்ளக் ரமேஷ். நான் வந்து தெளிவாக தான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு தானே சீமான் இருந்தார், 1.1. இப்போ 8 சம்திங் வர்றதுக்கு யார் காரணம்? எடப்பாடிக்கு பலகீனம் காரணம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது விளவங்கோட்டில் நோட்டாக்கில போன சீமான் இன்னைக்கு எடப்பாடி 4வது தள்ளிட்டார. செங்குந்தர், பறையர், சாம்பவர், முக்குவர், பரதவர் போன்ற எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லாத ஜாதிகள் தானே, வண்ணார், நாவிதர், குயவர்கள் தானே சீமான் முன்னாடி போகிறான். தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு எடப்பாடி கூட்டணியாக நின்று 7 குயவில் நின்றதோட தனியாக நின்று சீமான் எடுத்துட்டார. அப்போ மீண்டும் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை 26லையும் பலையனப்படுத்துவார், பிராமணர்கள்ட்ட பலையனப்படுத்துவார். பாரதியாருக்கு பாரதத்துனா 6 பிராமின் கேண்டிடேட்டு பெரியார் மண்ணில், பெரியாரை மண்ணில் பிராமணர்கள்ட்ட பலையனப்படுத்துவார், இந்த நாடார்கள்ட்ட பலையனப்படுத்துவார். ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை சொல்லி தான் அவங்க மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. அண்ணாமலை தான் அவங்களுக்கு ஹீரோ. நீங்கள் அண்ணாமலை லீடரா சீமா கேண்டிடேட்டாக நிற்கலன்னா சீமானுக்கு தான் இந்த நாடார் ஓட்டு போகும். முக்குலத்தோர் பன்னீரந்தனகர்னு பலையனப்பட்டால் முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடிக்கு எதிராக சீமானுக்கு போகும். பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம், இது சீமான் தான் தேவேந்திர குல வேளாளர் கூட நிற்கிறாரு, அந்த ஓட்டுகள் போகும். தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்துக்கு பிள்ளை வேளாளர் ஓட்டு பாதிச்சாலும் பரவாயில்லன்னு எடப்பாடி மாதிரி 8 வருஷம் போடல, சீமான் அதில் தெளிவாக நின்னார். அப்போ தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேஷக்காரர், சீமான் தெளிவாக நின்னாரு, தனக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு நின்னாருன்னு தேவேந்திர குல வேளாளர்கள் மோடி பிரதமரின் ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. யாதவர்கள் மோடி பிரதமரின் ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ எடப்பாடியை பலையனப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு. இப்பவும் 8-17 வரை சீமான் கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிஏ குழுந்த 18 விழுக்காடு வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் அண்ணாமலையும் உணர்றாரு, தமிழகம் உணர்றாங்க. துக்ளக் ரமேஷுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜாதிய வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அது தெரிய மாட்டேங்குது. அவன் உடனே என்ன பண்ணுவான்ல,
விஜய்மா விஜய்னு கற்பனைப்பா 234 கேண்டிடேட்டே போட்ட பிறகு பேசுப்பா ரங்கராஜ் பாண்டே, முட்டாளா இருக்காதப்பா ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே பெரிய அறிவாளி, இந்த விஷயத்துல வன்மத்துல முட்டாள் மாதிரி நடிக்கிறாப்புல தெரியும். இப்போ எப்படி போகும் சார் அடுத்த தேர்தல் கணக்கு? இப்போ திமுக கூட்டணி ஏதாவது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கா? தேமுதிக திமுக கூட்டணியா இல்ல அதிமுக பாஜக, இது எப்படி நடக்கும் இந்த கூட்டணி கணக்கு? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும். இப்போ அதிமுக கூட்டணி என்ன மாதிரியான கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு? எடப்பாடிக்கும் பாஜக தேவை, பாஜகவுக்கும் எடப்பாடிக்கு தேவை. 2 ரெட்டாலைக்கு ஒரு தாமரையை வாங்கினாதான் இவர் 29ல கலத்தி விடாம இருப்பாருங்கிறத நாமளும் அண்ணாமலையும் மோடி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழினம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழினம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழினம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.